வருஷம் ஃபுல்லா என்னென்னோ பண்ணிட்டு இந்த ஒரு மாசம் மட்டும் நல்லவனா இருக்கு எப்படா பாத்துட்டு கேக்குறீங்களா? 5 டே 4 சஹாரா முடிச்சிட்டு நானும் வீட்டை விட்டு கிளம்பி மசூதிக்கு தொழுகைக்கு வந்துட்டேன். தொழுகைக்கு வந்து ஒது பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தேன். சரி பசங்க கம்மியா இருப்பாங்கன்னு நினைச்சு போய் பார்த்தா இனி ஃபர்ஸ்ட் நாள் என்ன பசங்க வந்தாங்களோ அதே அளவு பசங்க வந்திருக்காங்க. ஹை கைஸ், நான் உங்க பாசி இன்னைக்கு ஒரு புது வீடியோ பார்க்கலாமா? எப்பவுமே நோன்புக்கு அதிகமாக பசங்களும் குறைஞ்சிட்டே வருவாங்க ஃபர்ஸ்ட் வர்ற நாள்ல இருந்து. ஆனா இந்த தடவை எங்க ஊர்ல ஃபர்ஸ்ட் நாள் எவ்வளவு பசங்க வந்தாங்களோ அதே அளவு பசங்க 4வது நோன்புக்கும் வந்துட்டே இருக்காங்க. இதே மாதிரி வந்துட்டு இருந்தா நல்லா இருக்கும். வந்துட்டே இருக்கும்போது டைம் ஆன உடனே நான் தொழுகைக்கு எல்லாரும் நின்றுட்டாங்க. தொழுகை முடிஞ்ச உடனே வழக்கு போல எப்பவுமே பயான் நடக்கும். ஆனா அந்த பயான்ல இன்னைக்கு ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. மொத்த பசங்களையும் பிடிச்சி வச்சு உள்ள உட்கார வச்சுட்டேன். பயான் நடக்கிறதுக்கு முன்னாடியே மொத்த பேரும் எஞ்சி வெளியே போயிடுவாங்க. இன்னைக்கு யாரும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லி ஒரு அண்ணன் கேட் ஆண்டே உட்காந்துட்டாரு. மொத்த பேரும் பயானை கேட்டு தான் போகணும்னு சொன்ன உடனே நம்ம ஊர் ஹஜரத் என்ன பண்ணாரு, இன்னொரு 10 நிமிஷம் பசங்களுக்கு மட்டும் தனியா பயான் பண்ணாரு. பயான் பண்ணி முடிச்ச உடனே மொத்த பேரும் வெளியே கிளம்பி வந்துட்டோம். இருந்து வெளியே வந்து நேரா வீட்டுக்கு போன உடனே எங்க வீட்டுல இருந்து போய் கறி வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லி என்ன வண்டியை கொடுத்து அமுச்சு விட்டாங்க. நானும் வண்டியை பொருட்டிக்கிட்டு கறி வாங்க கிளம்பிட்டேன். கறி வாங்க போறதுக்குள்ள குளிர்ல ஒரு நடக்கும் நடுங்கிச்சு பாருங்க எனக்கு. சரி கறி சாப்பிடணும்னா இந்த குளிரை தாங்கிதான் ஆகணும்னு சொல்லிட்டு நானும் கறி வாங்க போயிட்டேன். உடனே எங்க அப்பா நைட்டே சொல்லிட்டாரு, ஃபோன் பண்ணி கறி வெட்டி வைங்கப்பான்னு சொன்ன உடனே அவர் கறி வெட்டி வச்சாரு. நான் போன உடனே வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளவுதான் கைஸ், இன்னைக்கான வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.